கொடுமையுள்ளவன் மேல் பொறாமை கொள்ளாதே, அவனுடைய வழிகளில் ஒன்றையும் தெரிந்து கொள்ளாதே. நீதிமொழிகள் 3:31. இந்த வசனம் வேதாகமத்தில் மிகவும் ஆழமான ஒரு எச்சரிப்பையையும் ஆலோசனையையும் வழங்குகிறது. இதன் பொருளை கீழே விரிவாக காணலாம். 1. கொடுமையுள்ளவன் மேல் பொறாமை கொள்ளாதே. உலகில் அநீதி செய்பவர்கள், மற்றவர்களை ஒடுக்குபவர்கள் அல்லது குறுக்கு வழியில் செல்பவர்கள் சில நேரங்களில் பெரும் செல்வத்தோடும் அதிகாரத்தோடும் செல்வாக்கோடும் வாழ்வது போல தோன்றும். இதை பார்க்கும்போது நாமும் ஏன் அப்படி இருக்கக்கூடாது, அல்லது அவர்கள் இவ்வளவு சீக்கிரம் முன்னேறிவிட்டார்களே என்ற பொறாமை நமக்கு வரலாம். ஆனால் அவர்களின் வளர்ச்சி தற்காலிகமானது மற்றும் அஸ்தாவரமற்றது என்பதால் அவர்களை பார்த்து பொறாமைப்பட வேண்டாம் என்று வேதாகமம் கூறுகிறது. 2. அவனுடைய வழிகளில் ஒன்றையும் தெரிந்து கொள்ளாதே. ஒருவன் வன்முறை மூலமோ அல்லது அநீதி மூலமோ வெற்றி பெறுகிறான் என்றால் அவனுடைய பாணியை நாம் பின்பற்ற தூண்டப்படலாம். கொஞ்சம் பொய் சொன்னால் என்ன, கொஞ்சம் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தினால் என்ன என்று நாம் நினைக்கக்கூடும். ஆனால் அவனுடைய பல வழிகளில் ஒன்றை கூட நாம் தேர்ந்தெடுக்கக்கூடாது என்பதில் வேதம் உறுதியாக இருக்கிறது. இதன் பின்னணியில் உள்ள முக்கிய உண்மை, இதற்கு அடுத்த வசனம் நீதிமொழிகள் 3:32 இதற்கான காரணத்தை சொல்கிறது. மாறுபாடானவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன், நீதிமான்களோடே அவருடைய ரகசியம் இருக்கிறது. வாழ்க்கை பாடம்: நேர்மை உயர்வு தரும். தீய வழியில் வரும் வெற்றியை விட நேர்மையான வழியில் வரும் அமைதியே மேலானது. வெளிப்போற்றத்தைக் கண்டு ஏமாறாதே. தீயவர்களின் வெளிப்படையான ஆடம்பரம் அவர்களின் உள்ளத்திலிருக்கும் பயத்தையோ அல்லது அவர்களுக்கு வரப்போகும் அழிவையோ மறைத்துவிடாது. தனித்துவம்: மற்றவர்கள் அநீதி செய்கிறார்கள் என்பதற்காக நாமும் நம்முடைய நல்ல குணங்களை விட்டுக் கொடுக்கக்கூடாது. சுருக்கமாக சொன்னால், தீமை செய்பவர்களின் வெற்றியைக் கண்டு மயங்கி அந்த தீய வழியில் ஒருபோதும் அடியெடுத்து வைக்க வேண்டாம் என்று இந்த வசனம் நம்மை எச்சரிக்கிறது.